அது ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தது மேலே வந்தால் அப்படியே வந்து ஆட் ஃபிலிம்ஸு, அப்புறம் வெப் சீரிஸு, யூடியூப் சீரிஸு, மூவி, இந்த லைனில் இருந்துட்டு ஆர்டரில் போய் மூவியில் தான் போய் நிற்கிது. எல்லா இடத்துலையும் பேமெண்ட் இஷ்யூ இருக்குது. ஏன்னா அதில் வந்து எல்லா இடத்துலையும் பேமெண்ட் இஷ்யூ இருக்குது ஒன்று. 2வது ரொம்ப ரொம்ப வருத்தம், யார் கேட்டால் தப்பாக நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. வந்து இடைத்தரகர்கள் வந்து எல்லா இந்த நான் சொன்ன ஃபீல்டில் எல்லாமே இருக்காங்க. என்ன முழுக்க முழுக்க வந்து உழைக்கிறது நான், என் கூட நடிக்கிறது வந்து ஜோடியாக நடிக்கிறவங்க, என் பையனாக நடிக்கிறவங்க ஒருத்தர், எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் அதுக்கு உண்டான ரெமுனரேஷன் எங்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்கிறதே இல்லை. இடைத்தரகர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வாங்கிக்கிட்டு அவங்க என்ன உண்டானதோ ஒரு பேமெண்ட்டு மனசில் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அமௌண்ட்டு தான் எங்களுக்கு கிடைக்குது. அது வாங்கும்போது இருந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்ன நம்ம கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், 10 நாள் உட்காந்துருக்கோம், ஃபேமிலி விட்டுட்டு உட்காந்துருக்கோம், என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். காலையில் 6 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு, சில சமயத்தில் 11 மணி, டபுள் வேஜஸ் கிடையாது. 11 மணிக்கு பிறகு இருந்துட்டு ஆட்டோவோ காரோ பிடிச்சி சுற்றி வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த கன்வீனியன்ஸும் வந்து நமக்கு கிடையாது. அப்படி இருந்தும் கூட நீச்சல் அடித்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், சின்ன ஸ்க்ரீனு அடுத்தது பெரிய ஸ்க்ரீனில் வரணும், ஓடிடி தளத்தில் வரணுங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த வாய்ப்புகளை வந்து நழுவ விடக்கூடாதுங்கிறதுனால பேமெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணாலும் மனசுக்குள்ள சங்கடம் இருந்தாலும் கூட அந்த வருத்தத்தையோ சங்கடத்தையோ நாங்கள் வந்து வெளியில் காட்டிக்காம தான் சார் பண்ணிட்டோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண சீரீஸுக்கோ படத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் பேமெண்ட் வரல சார். நான் பேமெண்ட் வராது எழுதி வச்சிருந்தேனே அது 3 லட்ச ரூபா மேலே இருக்குது சார்.